ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் யாமினி தமிழோடைய இனிமம். இன்னைக்கு யாமினி பிரபு விலாகில் சுவையான டேஸ்டியான குடல் குழம்பு எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, அரை அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்ச தேங்காய் அதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேனில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது எந்த குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் ஓகே தான். அதே போல் ஒரு சின்ன பீஸு பட்டை, 2 கிராம்பு, அரை அன்னாச்சிப்பூ, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அது பொரிஞ்ச உடனே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கிறேன். பொரிஞ்ச பின்னாடி தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதக்கி கண்ணாடி பதத்தில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்குனிங்கன்னா தான் இந்த குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். இதில் நான் சொன்னது எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. குழம்பு அவ்வளோ நல்லா டேஸ்டியாக வரும். நல்லா வதக்கிடுங்க. வதக்கி கண்ணாடி பதத்தில் வரும் இல்லைங்களா, அந்த கண்ணாடி மாதிரி. அப்போ 2 பெரிய சைஸு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடணும். எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு சுவையும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதக்கின பின்னாடி இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னொரு பக்கம் என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா அந்த குடலை ஒரு 5-6 டைம் ஆச்சு நல்லா வாஷ் பண்ணும். ஃபஸ்ட்டு டைமு கொதிக்கிற தண்ணியில் வாஷ் பண்ணி இடணும். செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா இது எனக்கு கட் பண்ணாமல் தான் கொடுத்தாங்க. அதனால் நான் இதை கட் பண்ணிக்கிறேன். அரோமனை வச்சு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு சுடுதண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரோமனையை வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு 4-5 டைம் நார்மல் நம்ம வாட்டரில் மஞ்சள், 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா கழுவணும். ஒவ்வொரு டைமும் கழுவணும். நல்லா கழுவிட்டு நல்லா உருவி எடுத்துட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை குக்கரில் சேர்த்து மஞ்சள், 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் உப்பு சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு வாட்டர் அது முழுகிற அளவுக்கு விட்டு 6-7 விசில் வச்சேன் நான். அப்போ தான் நல்லா அது வெந்து வந்துச்சு. நல்லா வெந்து வந்த பின்னாடி அந்த தண்ணியோடு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஊற்றி சேர்த்து நல்லா கொதித்த பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 6-7-8 விசில் வச்சோடனே நல்லா வெந்து வந்துச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இது அப்படியே நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு வானலில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோடு இதை அப்படியே அந்த தண்ணியோடு ஊற்றிக்கோங்க. இந்த குடலை சேர்த்து ஊற்றி ஒரு சின்ன கொதி வந்த பின்னாடி தான் இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சள் தேவை கிடையாது. ஏன்னா இதில் ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதே ஆட் பண்ணிட்டோம், அதனால் தேவை கிடையாது. இந்த குழம்புக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதி வந்த பின்னாடி தான் நம்ம ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த விழுதை இதோடு ஆட் பண்ணி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டும் போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதில் இருக்க பச்சை வாசனை போயிடும். குழம்போடைய அளவு திக்னஸ்க்கு வரும். தேவையான அளவு தண்ணி விற்று நல்லா என்ன பண்ணிக்கோங்க, கொதிக்க விட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நம்ம இறக்க வேண்டியதான். இன்றைக்கி நம்மளுடைய சுவையான டேஸ்டியான மணமான குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். யாமினி பிரபு விலாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ